ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. மீனவர்களை தாக்கி விரட்டியடித்துவிட்டு மீன்களை இலங்கை கடற்படையினர் அள்ளி சென்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இலங்கை கடற்படை தாக்குதலால் படகு ஒன்றுக்கு 2 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்ன ஆச்சு? ஏன் மீனவர்களுக்கு இந்த தாக்குதலானது நடைபெற்றது? உங்க விரிவான தகவல்கள். நிச்சயம் ராதிகா. நேற்று அதிகாலை ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட படகுகளில் 3000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குதல் நடத்தி மீன்களை அள்ளி கொண்டு விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை ராமேஸ்வரம் மீனவர்கள் படகுக்கு ஒரு படகுக்கு 2 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டதாகவும் மீன்கள் அதிக வரத்து இல்லாததாலும் மீனவர்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்ந்து நடைபெற்றால் இதற்கான ஏற்பாடு தடுத்து நிறுத்தி மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலைமையை கொண்டு வர வேண்டும் மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தி வருகின்றனர் மீனவர்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.